Hi dear students, welcome to Way to Career Check YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டவுட் இருக்குது. அது மேஜரான டவுட் என்னென்னா, என்னுடைய கம்யூனிட்டி சீட் மட்டும்தான் நான் சாய்ஸ் ஃபில்லிங்கில் கொடுக்க முடியுமா, ஓப்பன் கேட்டகரி அதாவது ஓசி சீட் எங்களுடைய கம்யூனிட்டிக்கு கொடுக்கலாமா வேண்டாமா, ஓசி சீட் யாரெல்லாம் எடுக்கலாம், ஓசி சீட்டை யாருக்கெல்லாம் சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மேஜரான டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கான கிளாரிஃபை வீடியோவாக தான் இது இருக்க போகுது. முதல்ல பார்த்திங்கன்னா ஓசி அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி. அதில் அந்த ஓப்பன் கேட்டகரி சீட் பார்த்திங்கன்னா எந்த கேஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்திங்கனாலும் எடுத்துக்கலாம். அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஓப்பன் கேட்டகரி சீட் பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அந்தந்த கேட்டகரியில் அவங்களுடைய சீட் மேட்ரிக்ஸ் கம்மியாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரியில் இருந்து சாய்ஸ் ஃபில் பண்ணி சீட் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இது நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது தனியாக ஆப்ஷன் செலக்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா அதில் நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போதே ஓசி சீட் ப்ளஸ் உங்களுடைய கம்யூனிட்டி எதுவோ அதோட சீட் ரெண்டுமே காமிக்கும். நீங்கள் எதுலேருந்தெல்லாம் சீட் வேணுமோ அதை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், என்னுடைய கம்யூனிட்டி பிசினா என்னுடைய பிசி சீட் கம்யூனிட்டிக்கான சீட் ப்ளஸ் ஓப்பன் கேட்டகரி சீட் ரெண்டுமே காமிக்கும். இதுதான் நம்மளுடைய சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஓப்பன் கேட்டகரி ப்ளஸ் பிசி அப்படிங்கிறது காமிக்கிறோன்னா ஓப்பன் கேட்டகரி ப்ளஸ் பிசிஎம், ஓப்பன் கேட்டகரி ப்ளஸ் எஸ்சி, ஓப்பன் கேட்டகரி ப்ளஸ் எஸ்டி, எஸ்சிஏ, இதே மாதிரி நம்ம என்ன கேட்டகரி ப்ளஸ் அந்த ஓப்பன் கேட்டகரி சீட்டுமே காமிக்கும். ஓப்பன் கேட்டகரி அப்படிங்கிறது யார் வேணாலும் சீட் எடுக்கலாம். ஓசி அப்படின்னா ஓப்பன் கேட்டகரி தான். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓசி அப்படிங்கிறது தனி கேஸ்ட், அந்த சீட் யாராலையும் எடுக்க முடியாது, என்னுடைய கம்யூனிட்டிக்கு வேறு கம்மியாக தான் சீட் இருக்குது, என்னால் எப்படி காலேஜ் ஜாயின் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருப்பீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. மேக்ஸிமம் அவங்க கட் ஆஃப் பார்ப்பாங்க, நம்ம கம்யூனிட்டியில் சீட் இருக்கான்னு பார்ப்பாங்க. நம்ம கம்யூனிட்டி கேட்டகரியில் சீட் வரல அப்படின்னா நமக்கு ஓசி கேட்டகரியில்னு சீட் அப்படிங்கிறத அலாட் பண்ணுவாங்க. இப்படி தான் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி பார்த்திங்கன்னா சீட் அப்படிங்கிறத ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. அதனால் யாரும் பயப்படாதீங்க. சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான டேட் பார்த்திங்கன்னா 7/9/2025 9/9/2025 மாலை 5 மணி வரைக்கும் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கான டைம் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் கரெக்டாக பண்ணுங்கள். கூடிய சீக்கிரமே மாடல் டெமோ சாய்ஸ் ஃபில்லிங் வீடியோ அப்படிங்கிறத சேனலில் அப்லோட் பண்ணுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போது ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டு இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் பேமெண்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பேமெண்ட் பண்ண வேண்டிய தேவை கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணால் போதும். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் சாய்ஸ் ஃபில்லிங்கான லிங்க் ஓப்பன் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ண முடியும். இந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத ப்ராப்பராக பண்ணுங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். நிறைய கோர்சஸ் அண்ட் நிறைய காலேஜஸ் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த கோர்ஸ் பிடிச்சிருக்கு, எந்த காலேஜ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நெட் சென்டரில் போய் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா நெட் சென்டரில் அவங்க ப்ராப்பராக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நெட் சென்டரில் நானே பார்த்துருக்கேன். அதில் எப்படி காலேஜ் லிஸ்ட் இருக்கோ அதை அப்படியே ஆட் கொடுத்து அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுதான் நெட் சென்டரில் நடக்குது. அதனால் மேக்ஸிமம் வீட்டிலே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. வீட்டில் பண்ண தெரியல அப்படின்னா யாராச்சும் தெரிஞ்சவங்க கிட்ட போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் இந்த காலேஜ் ஃபஸ்ட்டு கொடுங்க, இந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுங்க, இதுக்கப்புறமா இந்த கோர்ஸ் கொடுங்க அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் நீங்கள் கொடுத்து அவங்க சாய்ஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அவங்களுடைய விருப்பத்துக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது. ஏன்னா என்ன கோர்ஸ் என்ன காலேஜ் படிக்க போகிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அதனால் இதில் கேர்ஃபுல்லாக இருங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த நெட் சென்டரில் தான் சீட் கிடைக்காம போகுது. அதனால் நெட் சென்டரில் போய் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. அவங்க எதை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் சிஸ்டம் பக்கத்தில் இருந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது முக்கியமான நோட்ஸாக எடுத்துக்கோங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனலுடன். அப்போ பார்த்திங்கன்னா ஓசி அப்படிங்கிறது ஓப்பன் கேட்டகரி. அந்த சீட் பார்த்திங்கன்னா எந்த கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணாலும் அலாட் ஆகலாம். நம்ம சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது ஓசி பிசி அதனால் ஓசி எஸ்சி நம்மளுடைய கம்யூனிட்டி ப்ளஸ் ஓசி சீட் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். நமக்கு வேணுங்கிறத பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். அடுத்து டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் காலேஜ், செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் அப்படின்னு தனித்தனியாகவே காமிக்கும். நம்ம எது வேணுமோ கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது பண்ணணும். மேக்ஸிமம் ஒரு 170 165 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் அதில் இருக்க எல்லா கோர்ஸுமே செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா எஸ்எஃப் காலேஜஸ் அண்ட் அதில் இருக்கிற எல்லா கோர்ஸுமே செலக்ட் பண்ணுங்கள். எஸ்எஃப் காலேஜ் செலக்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 50 80க்கு மேலே காலேஜஸ் சூஸ் பண்ணுங்கள். இது ஒரு சேஃபஸ்ட் சைடாக இருக்கும். மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள் வே டு கரியர் செக் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.